ஆதிரா, என்னாச்சு? சித்தி ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க? அவங்க ராத்திரி ஒரு கனவு கண்டு பயந்துட்டாங்க. அதான் நான் தைரியம் சொன்னேன். நீங்க குடிங்க. நீங்க சீக்கிரம் குடிங்க, நம்ம கோயிலுக்கு போகணும். எனக்கு போதும். வேண்டாம்மா. சரி. ஆண்டி, ஆண்டி. என்னம்மா? வரேன். என்னம்மா? ஆண்டி, நான் அர்ஜுனை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எந்த கோவிலுக்கு? இங்க பக்கத்துல ஒரு எல்லையம்மன் கோயில் இருக்குல்ல, அது சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னாங்க. அங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணா அர்ஜுனுக்கு நல்லதுன்னு தோணுச்சு. கண்டிப்பாம்மா, கோவிலுக்கு போறது நல்ல விஷயம்தான். போயிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி. வா அர்ஜுன். ஆதிரா, அர்ச்சனை கூட எடுத்துட்டு போமா. இல்ல ஆண்டி, அங்க கோயில் பக்கத்திலே கிடைக்கும்னு சொன்னாங்க, அங்கேயே வாங்கிக்கிறோம். சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க ஆண்டி. பார்த்து போ. சரி. யாருங்க அது? தம்பி, நீயா? சாரி ஆண்டி, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அதுக்கு வாசப்பக்கம் வந்திருக்கலாமே, ஏன் இப்படி பின்பக்கமா வர? தப்பா நினைக்காதீங்க ஆண்டி, கண்மணியோட டோட்டல் ஃபேமிலியும் என் மேல வெறியா இருக்காங்க. பார்த்தாங்கன்னா அங்கேயே என்னை கொன்னுடுவாங்க. சரிப்பா, பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இல்ல, அப்புறம் இங்க எதுக்கு வந்த? ஆமா, நீங்க வேங்கையூர் தானே போனீங்க. நாகவல்லி அம்மா போன் பண்ணப்போ நீங்க அங்க இருக்கிறதா தானே சொன்னாங்க. ஆமா ஆண்டி, நானும் கண்மணியும் அங்கதான் இருந்தோம். நடுவுல கண்மணியோட பிரதர்ஸ் 4 பேர் வந்தாங்க. நீ யாரு சொல்ற? யுஎஸ்ல படிக்கிறாங்களே அந்த பசங்க தான். அவங்களா? அவனுங்க அப்பனுங்களை விட மோசமாச்சே. உண்மைதான் ஆண்டி, உங்க 2 பேருக்கும் நாங்களே மேரேஜ் பண்ணி வைக்கிறோன்னு கண்மணியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அட கடவுளே, அவங்களாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவது அத கண்மணி நம்பிட்டாளா? நம்பிட்டா ஆண்டி, ஆனா அவங்களும் கிரிமினல்ஸ்னு எனக்கு அன்னைக்கே புரிஞ்சிடுச்சு. என்ன பண்ணாங்க அவங்க? நான் தான் சொன்னேன் இல்ல தம்பி, அந்த குடும்பத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவங்க நாடகமாடி பிரிச்சுட்டாங்க. உன்னை கொலை பண்ண பார்த்தாங்கன்னு தெரியலையா? அப்புறம் எதுக்கு தம்பி நீ இங்க வரணும்? ஆண்டி, எங்க கண்மணிக்கு என்னாச்சோ தெரியல, உங்க மூலமா அவளை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு. அது இல்லப்பா, நீ இங்க வந்திருக்கிறத தெரிஞ்சா அவங்க திரும்ப என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன விடுங்க ஆண்டி, நானும் அவங்களோட 2ல 1 பார்த்தலான்னு துணிஞ்சுதான் வந்திருக்கேன். ஆனா கண்மணி நல்லா இருக்காளா, பிரச்சனை இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சரிப்பா, நான் விசாரிக்கிறேன். ஆனா நீ வீட்டுக்கு கிளம்பு, இங்க இருக்க வேண்டாம். ஆண்டி, நான் கண்மணி பத்தி விசாரிச்சு உனக்கு போன்ல கூட சொல்றேன். நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. இல்ல ஆண்டி, கண்மணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் என்னால அங்க போக முடியாது. எனக்கு அவளை பார்க்கணும் ஆண்டி, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கனே. என்ன தம்பி புரியாம பேசுற? உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றல்ல. ப்ளீஸ் ஆண்டி, நான் சென்னைக்கு போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. கண்மணியை பார்க்கற வரைக்கும் நான் இங்கே இருக்கனே. ப்ளீஸ் ஆண்டி. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? எல்லையம்மன் கோயிலுக்கு. இவருக்கு அர்ச்சனை பண்ண போறேன். போயிட்டு வாங்க, நல்ல விஷயம்தான், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ்.